Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து டின்னர் vlog தான் பார்க்க போகிறீங்க. டின்னரில் என்னடா இது இவ்வளோ ஹெவியாக சமைக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடே இல்லையா, ஸோ ஸ்கூல் ஹாலிடேன்றதுனால வந்து நைட்டே நம்ம சமைச்சு வச்சுட்டா மார்னிங்கில் வந்து ஹஸ்பண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலாம். நம்மளும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஹஸ்பண்ட் வந்து லீவில் இருக்கும்போது தான் அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வேலைக்கு போக முடியும். அதுவும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியரிங் மாதிரி ஒர்க்கு, அவருக்கெல்லாம் லீவ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். லீவே கிடைச்சாலும் அவருக்கு வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த டைம் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவரை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். நான் வந்து ஃபுல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தோலும் உரிச்சிருவோம், அப்படி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். பட் மலேசியாவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரானோட தோல் உரிக்காமலே குக் பண்ணுவாங்க. ஆனால் அதோட டேஸ்ட் வந்து நிஜமாலுமே நல்லாயிருக்கும். அந்த ப்ரானோட தோலில் கூட நிறைய டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட வேணாமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ரானை வந்து அந்த தோலை ஃபுல்லாக உரிக்காமல், அந்த தோல் இருக்கு இல்லையா, மலேசியாவில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து நார்மலாக இருக்கும். பட் இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது தோலோடு சாப்பிட்றாங்களேன்னு தோணும். பட் இந்த மாதிரி நம்ம அந்த தோலில் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்கு உள்ள இருக்கு இல்லையா அந்த இது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா நம்ம தோலோடையே வந்து நம்ம வந்து ப்ரான் சாப்பிட்லாம். தோலோட ப்ரான் சாப்பிடும்போது இன்னும் நல்லா கிரிப்ஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரானை வந்து இது பண்ணாமல் அந்த இது மட்டும் அந்த கொஞ்சோண்டு அந்த மேலாப்பில் கத்தினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியா. அவர் தான் வந்து என் கையை நான் கட் பண்ணி போகணுன்ற பயத்தில் வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி கையில் கட் பண்ணிக்குவேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்கோலில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த உள்ளக்க உள்ள அந்த அந்த ஒரு மாதிரி கசடு, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு சும்மா ஒரு அலசிட்டு நம்ம வந்து இந்த தோலோடையே வந்து ப்ரானை வந்து குக் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரானோட தோல். அந்த தோலோட குக் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா தோலோட குக் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை இல்லையா, ஸோ நான் மலேசியாவில் வந்து பழகிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அந்த தோலை வந்து வாஷ் பண்ணிக்கும் போது அதோட கிருமி எல்லாமே வந்து போயிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு ப்ரான் வந்து நமக்கு இந்த எலுமிச்சப்பழம் வந்து புளிஞ்சு வச்சுக்கிறேன். எதுக்குன்னா வந்து ப்ரான் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த இது போட்டு அந்த ப்ரானில் வந்து அந்த எலுமிச்சப்பழம் சாறு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து புளிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ப்ரானுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே ரெடியாக வச்சாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட போகிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கேட்டார் ப்ரான் ஃப்ரை வந்து பண்ணி கொடு. நான் என்னோடய ஐடியா வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் தொக்கு மாதிரி பண்ணலான்னு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ரெசிபியை மாற்றிட்டு ப்ரான் ஃப்ரை வந்து பண்ணலான்னு. ஸோ ப்ரான் ஃப்ரைக்கு வந்து சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, அதுக்கப்புறமா வந்து அந்த இது இருக்கு இல்லையா மின்ட் லீவ்ஸ், இது வந்து ட்ரைடு மின்ட் லீவ்ஸ். உங்களுக்கு ஃப்ரெஷ் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரை பண்ணணுன்றதுக்காக நான் ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இது சில்லி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போடும்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான் நான் இது கொஞ்சம் வந்து சில்லி கிரவுண்ட் வந்து கொஞ்சோண்டு நம்ம போடுறேன். ஏன்னா இது மலேசியா மிளகாத்தூள் வந்து அந்தளவுக்கு காரமாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி கிரவுண்டும் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதுவும் ஒரு விதமான ஸ்பைசஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த எலுமிச்சப்பழத்தை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். ஸோ எலுமிச்சப்பழ சாறு மட்டும் அந்த ப்ரானில் வந்து போயிடும். ஸோ அந்த எலுமிச்சப்பழம் ஸோ ஜாகுங் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் என் பாட்டிலில் வந்து கையோடு கொட்டி வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஜாகுங் வந்து நல்லா கிரிப்ஸினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து பாட்டிலில் அப்படியே கையோடு நம்ம கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு குக்கிங்க்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ கஷ்டமாக இருந்துச்சு அந்த பேக்கெட்டை திறந்து கொட்டி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த வாட்டி கொட்டி வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற ஜாகுங்னா வந்து கார்ன்ஃப்ளவரு. ஸோ நான் ஜாகுங்னு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, தமிழில் வந்து சோள மாவு. ஸோ இதை வந்து நல்லா அந்த ப்ரான்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஒரு கிரிப்ஸினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து போடுறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா லாஸ்ட்டாக பெப்பர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்ம போட்டுக்கணும்.
பெப்பர் போட்டால் பெப்பர் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா? ஸோ பெப்பரும் வந்து போட்டாச்சு. ஸோ சூப்பராக வந்து இதை கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஷ்ரூம் வந்து பெரட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து மஷ்ரூம்ஸு. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து பெரட்ட போகிறேன். இந்த மாதிரி மஷ்ரூம் நீங்கள் பெரட்டி பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது. இன்றைக்கி நான் குக் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் மெத்தட் தான். பெரும்பாலும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் அஜினமோட்டோ, சாஸஸ்ஸு, ப்ரிசர்வேட்டிவு இப்படி தான் வந்து போட்டு சமைப்பாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப நம்ம வந்து கெடுதி. பட் இந்தியன் குக்கிங் வந்து கஷ்டமாக இருந்தால் கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குக் பண்ணுறதுக்கு வேணால் இந்தியன் குக்கிங் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தா இந்தியன் குக்கிங் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எல்லாமே நம்ம நேச்சுரல் ஸ்பைசஸ் தான் போட்டு நம்ம வந்து பண்ணுறோம். டேஸ்ட்டுக்காக ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்தும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் ஓவராக சாஸ் எல்லாத்துலேயும் சாஸஸ் தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா? இது பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதுதான் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கணும். அப்புறம் இந்த கொத்தமல்லி, இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொரியண்டர் லீவ்ஸு, இதை அப்படியே வந்து நம்ம இந்த மஷ்ரூமில் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக எந்த சாஸ் நான் எப்படியாச்சும் நான் ஒரு வாரமாவது எந்த சாஸுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி என் ஃபேமிலிக்கு வந்து நான் இது பண்ணிக்குவேன். ஏன்னா சாஸ் இல்லாமல் நம்ம சமைச்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. கடையிலையும் அவங்க சாப்பிடக்கூடாது சாஸஸோட. கடையில் போனால் வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். பட் வீட்டில் இருக்கும்போதாச்சும் நம்ம சாஸஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சமைக்கணும்னு நான் வந்து பார்ப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரசத்துக்காக இங்கே பாருங்கள், இது எல்லாமே நேச்சுரல். சீரகம், மிளகு, மல்லி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நேச்சுரல். இது அப்படியே வந்து நம்ம கொரன்னு அரைக்கிறோம். ஸோ வந்து இந்தியன் குக்கிங் பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ரசம்லாம் வந்து டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ ரசம் வந்து வைக்கிறேன். ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு கூட லைட்டாக காய்ச்சி அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் ரசம் வைக்கிறேன். ஸோ ரசத்துக்காக நல்லா கொரன்னு வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். ஸோ இது எல்லாமே நேச்சுரல். இந்த சீரகம், பெப்பர் எல்லாமே நேச்சுரலாக நம்ம சமைக்கிறோம். இந்தியன் குக்கிங் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு. பட் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா உணவே மருந்துன்ற மாதிரி இந்தியன் குக்கிங் வந்து ரொம்ப 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 ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு வந்து சாப்பிடுவோம். நீங்கள் அந்த காலத்து குக்கிங்கில் அஜினமோட்டோ அதெல்லாம் ஒன்றும் யாருமே போட மாட்டாங்க. பட் வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப அது யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து குக் பண்ணணும். அது அதுக்காக அதுவும் நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. கடையில் சாப்பிடும்போது அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஒன்ஸ்லேயே நம்மளும் அவங்களுக்கு அந்த சாஸ் எல்லாம் போட்டு சமைச்சும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பட் அது ரொம்ப ஒரு 10க்கு ஒரு வாட்டி நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்தியன் குக்கிங் மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி, அதுவும் இந்த காலத்தில் ஹெல்த்துன்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் சாஸஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குக் பண்ணுறது வந்து நான் பார்க்குறேன். எனக்கும் டெம்ப்ட் ஆகும். சாஸஸ்லாம் எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்றது தான் வந்து இது. ஸோ ரசத்துக்காக இது என்னோடய வே ஆஃப் மெத்தட். ரசம் வைக்கிறது கடுகு உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்குவேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, பெருங்காயத்தூளும் போடணும். அது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. பெருங்காயத்தூளும் வந்து ஒரு மருந்து பொருள் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் பெருங்காயம், வசம்பெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து அதை கரைச்சிக்கிட்டேன். அப்புறம் மிக்சியில் அந்த 2 தக்காளி அரைச்சேன் இல்லையா, அதையும் வந்து இதில் வந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு அதை கொதிக்க வைக்கிறேன். அந்த புளி வாசமும் தக்காளி வாசமும் போகணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸ். இதுவும் வந்து நான் வடித்து தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா மலேசியாவில் வந்து ரைஸ் குக்கரில் தானே பெரும்பாலும் ரைஸ் சமைப்பாங்க. நம்ம வடித்து செய்யலான்னு. ஏன்னா அதோட வடிக்கிற தண்ணிலாம் வந்து வெளியாயிடுச்சுன்னா ரைஸ் கொஞ்சம் வந்து நம்ம நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த ரசம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அந்த மிளகு சீரகத்தை வந்து அந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, கொத்தமல்லி தான் வந்து ரசத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். நல்லா கபன்னு ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்மெல்லு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆகும். எனக்கு கொத்தமல்லி
கொத்தமல்லி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி தான் என்னோடய ஃபேவரெட். இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி நொரை கூட்டி அந்த மசாலா போட்டோன்னே நொரை கூட்டி வந்தோடனே ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரசம் மேட்டர் ஓவரு. ஸோ இப்போ வந்து ரைஸ் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரைஸ் வந்து வெந்ததுக்கப்புறமா இதை வந்து வடிச்சிடலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டோம்னா அந்த ஸோ நம்ம நிறைய காப்ஸ் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட் இது. அந்த காலத்தில் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து வடித்து தான் வந்து சாப்பிடுவோம். பட் மலேசியா வந்தோன்னே நம்ம ரைஸ் குக்கரில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி வந்து. பட் அது ஈஸி மெத்தட் தான். சம்டைம்ஸ் அந்த சோறெல்லாம் ஒரு மாதிரி அப்பிக்கிற மாதிரி சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வடிச்சிட்டா அந்த தண்ணியெலாம் போயிடும் இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப வந்து காப்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரி நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வடிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் குக்கிங் ஸ்டைல் தான் பண்ணுறேன். நான் மாடர்ன் மெத்தட் வந்து பண்ணல. ஸோ எல்லாமே ட்ரெடிஷ்னலாக வந்து செய்யணுன்னு. ஸோ வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கலாமே அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு என்னோடய கான்ஷியஸாக இருக்குது. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஹெல்த்தி மட்டும் இல்லை, டேஸ்ட்டாக கூட நம்ம கொடுக்கலாம். இதே ரசம்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை, இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. ப்ரான் ஃப்ரைன்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்ஸியாக வந்துருச்சு பார்த்திங்களா? அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போடுறது. ஸோ சூப்பராக வந்து ரொம்பவும் மாவு போடக்கூடாது, அதுவும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு மைல்டாக வந்து மாவு போட்டு இந்த மாதிரி பொரிச்சோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோ ப்ரான் ஃப்ரையும் வந்து பொரிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊடாங், எவ்வளோ பெரிய ஊடாங் பார்த்திங்களா? இது நான் மண்டேயோட நான் வந்து இதை போடுறேன். ஸோ அந்த மண்டேயில் இருக்கிறதும் நான் கழுவிட்டேன், அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த கொத்தமல்லியை வந்து லைட்டாக இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 செகண்ட் வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ப்ரானில் வந்து அந்த ஸ்மெல் வந்து போகும். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்து கொடுக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்களா அந்த ப்ரான் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எல்லா ப்ரான்ஸும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாருக்குமே ஃப்ரைடுனா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நேச்சர் மெத்தட் ஆஃப் ஃப்ரையிங் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, மஷ்ரூம் கிரேவி, அப்புறமா வந்து இது ப்ரான் ஃப்ரை, ரசம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இதுதான் நைட்டுக்கு. நாளைக்கு மத்தியானத்துக்கும் ரசம் வந்துடும். நாளைக்கு மத்தியானமும் நாங்கள் எல்லோரும் ரசம் தான் சாப்பிடுவோம்.